கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போன வாரம் நான் 2 சாட்சி நான் கேட்டேன். ஒன்று வந்து யூடியூப்பில் ஒருத்தங்க சாட்சி கேட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒருத்தங்க சொல்லியிருந்த சாட்சி வந்து ஒரு நேரத்தில் 2 காரியம் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். அது என்னதுன்னா லாஸ்ட் மாதிரி. ஒரு காரியம் வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த டைமில் அதை ரினியூ பண்ணணும். இத்தனை வருஷம் இருக்கணும், ஒரு இது வச்சுருப்பாங்க கார்டு. அது வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை ஒழுங்காக கண்டுக்காமல் அதை விட்டுட்டாங்க. அதை ஒழுங்காக சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது ஒன்று. இப்போ அந்த எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருச்சு. அவங்க வந்தால் வெளியே போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இன்னொரு இது பார்த்திங்கன்னா, அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க. கன்சீவ் ஆகி அப்போ தான் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜ். அதனால அந்த டைமில் மிஸ்கரேஜும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 2 காரியங்கள் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். அது 2மே இழப்பு ஒன்று வந்து அதுவும் இழப்பு தான், இதுவும் இழப்பு தான். இப்போ வந்து ஏதாவது ஒன்றாவது நம்மளுக்கு வேணும், நம்ம இருக்கிறதுக்கு இடம் வேணும். அவங்க வந்து அந்த சிச்சுவேஷனில் எப்படி இருந்திருப்பாங்க, அது அந்த கொடுமையான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஆண்டவர் ஜீசஸ் இருந்திருக்காங்க. ஜீசஸ் இருக்கீங்க ஒரு விசுவாசம் உள்ளே இருந்திருக்கு. அந்த விசுவாசத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்புறம் அவங்க கணவர் வந்து எங்கேயோ போய் அந்த இதை ரெடி பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் அந்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரிப்போர்ட்டு மிஸ்கரேஜ் ஆனது அந்த செக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மிஸ்கரேஜ் பண்ண அந்த ரிப்போர்ட்டை போய் காமிச்சாங்க. அந்த ஆஃபீஸில் போய் காமிக்கும் பொழுது அதை பார்த்த உடனே நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தரோன்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், இந்த 2 காரியம் நடந்திருக்கு. ஆனால் இந்த காரியம் அதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு, உதவியாக இருந்திருக்கு. அவங்க சாட்சியாக சொன்னாங்க. இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம சாட்சி கேட்டோம்ல, அதில் வந்து அவங்க 2 காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரே நேரத்தில் 2 காரியம் நடந்திருக்கு. அவங்க எவ்வளோ இழந்திருப்பாங்க, அந்த சமயம் எப்படி இருந்திருக்கும், அவங்க நிலைமையே அவங்க பாதிச்சிருக்கும். ஆனாலும் அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களையும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென்.